தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களுக்கான டெட் 2ஆம் தாள் தேர்வு தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த தேர்வினை எத்தனை ஆசிரியர்கள் எதிர்கொள்றாங்க? தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் 2ஆம் தாள் தற்பொழுது சரியாக 10 மணி அளவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1241 மையங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக 3.75 லட்சம் ஆசிரியர்கள் இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்களில் ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வில் கட்டாயமாக தேர்ச்சி பெற்றாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. இதனால் இந்த ஆண்டு டெட் தேர்வை எழுதக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. நேற்று இன்று, அதாவது டெட் தேர்வு 1 தாள் 2 தேர்வை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த தாள் 2 இன்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்வு மையங்களை பொறுத்தளவு சென்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக போலீஸ் பாதுகாப்புடன் எந்தவித முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக பாதுகாப்புகள் கணிசமாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த ஆண்டு, அதாவது இன்று மற்றும் நேற்று நடைபெற்ற இந்த தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கணிசமாக அதிகரித்திருக்கார்கள். சிறப்பு தேர்வு அடுத்தடுத்து நடைபெற இருக்கக்கூடியது. நாம் இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் தனியார் பள்ளியை பொறுத்தளவு 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காலையிலேயே சரியாக 8:30 மணிக்கு இந்த தேர்வு மையங்களில் இருந்து அனுமதிக்கப்பட்டார்கள். 9:30 மணிக்கு தேர்வு மையம் மூடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உறவினர்கள் தற்பொழுது வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதியம் சரியாக 1 மணி வரை இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது. தமிழ், ஆங்கிலம் என 2 மொழிகளில் இந்த தேர்வை எழுதலாம். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை பொறுத்தளவு ஆசிரியர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்வு என்பதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.